இப்போ எக்ஸாம்பிளுக்கு தூத்துக்குடியிலேருந்து கிளம்புறீங்க, ஃபியூல் ஃபில் பண்ணுறதுனா எங்கே போய் ஃபில் பண்ணுவீங்க? வண்டி ஆல் பண்ணிடுவீங்களா? இல்லை, அங்கே நாங்கள் தூத்துக்குடிக்கு முன்னாடியே மேலக்கரந்தன்னு ஒரு ஊர் வருது. அங்கே தான் NTCRல தான் நாங்கள் இறக்குறது. அங்கே இறக்கி முடிச்சு அடுத்து அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் அருப்புக்கோட்டை வந்தோம்னா அங்கே எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து கார்டு பைசா நாங்கள் கையிலேருந்து பே பண்ணுறதில்ல, கார்டில் OTP மூலமாக தான் டீசல் போட்டுருக்கோம். அங்கே ரெகுலர் பங்க் அது இந்தியன் ஆயில் இது. அங்கே வந்து நாங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்று எமர்ஜென்சி அர்ஜென்ட் போகணும் அப்படின்னா போயிடுவோம். இல்லைன்னா ஒரு நாள் ஆல்ட்டு பண்ணி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பசங்களுக்கெல்லாம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கிளம்பிடும். எப்படின்னு அது பல்க்குள்ளே அவ்வளோ தூரம் திருப்பி கொண்டு வந்துடலாமா? திருப்பலாம். இது வந்து எப்படி கேட்டிங்கன்னா, முன்னாடி நாங்கள் டிரைவர் ஓட்டுறோமோ அதே போல் பின்னாடி வந்து எல்லாம் அதுக்கு வந்து ஹைட்ராலிக் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க அந்த வீலுக்கு. அதுக்கு வந்து பின்னாடி ஒரு மோட்டர் இருக்கும், நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஹைட்ராலிக்கில் வந்து எங்களுக்கு பின்னாடி ஆப்ரேட்டர் இருப்பார். அந்த ஆப்ரேட்டர் வந்து பட்டன் அந்த ஆப்ரேட்டிங் பண்ணும்போது இங்கே ஒரு மோட்ரு இருக்கும். அந்த மோட்ரு மூலமா அந்த வீல் எல்லாமே ஹைட்ராலிக்கில் வந்து லெஃப்ட் ரைட்டு மூவ்மெண்ட் ஆகும். அது சேமாக வராது. லெஃப்ட்டுக்கு வேணால் லெஃப்ட் தள்ளலாம், ரைட்டுக்கு வேணால் ரைட்டு தள்ளலாம். மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது? மைலேஜ் வந்து லோடுக்கு வந்து 1லேருந்து 1.8 1.6 நல்ல மைலேஜ் வச்சு ஓட்டும் 1.9 வரைக்கும் வரும். MTG வந்து 3 சம்திங் MT இதான் இந்த கண்டிஷனில் ஓட்டும்போது. அப்போ நீங்கள் எவ்வளோ வரைக்கும் எடுத்திருக்கீங்க அதிகபட்சம்? 3.4 3.5 MTG எடுத்திருக்கோம். லோடுக்கு 1.9 வரைக்கும் எடுத்திருக்கோம்.